அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஒரு 3-4 நூல்கள், பொன்மொழிகள், அறிவுரைகள் அந்த மாதிரி பார்க்க போகிறோம். முதல்ல அன்னை சாரதா தேவியின் 125 அறிவுரைகள். அடுத்தது வேதாத்ரி அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷியின் நினைவு மலர் வெளியீடு. அதில் நிறைய ஒரு 365 நாளைக்கு உள்ளது இருக்குது. மன அமைதிக்கு ஒரு நல்வழிப்பாதைன்னு சொல்லிட்டு சிவானந்தர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவருடைய 2 புத்தகங்கள். ஒன்று சிவானந்தரின் பொன்மொழிகள். பார்த்திங்கன்னா, அன்னை சாரதா தேவி ஒரு வாழ்க்கைக்கு தேவையான ஒழுக்கங்கள் அமைந்த நல்லா கொடுத்துருக்குறாங்க. இறைவன் திருநாமம் நம்ம எப்படி இறைவன் மீது பக்தி, கருணை, திருநாமத்தை எப்படி நம்ம சொல்கிறது, இறைவனை சரணடைகிறது, இறைவனை தரிசித்தல், குடும்ப பிரார்த்தனை, தியானம், நம்ம குடும்பத்தில் எப்படி இருக்கிறது, ஞானம் பெற்றவன் பெறாதவன் பற்றிய ஒரு இது, நிலையானது நிலையற்றது, ஆன்மீக விழிப்புன்னா என்ன, ஆன்மீக சாதனை என்ன செய்யணும், ஜபமும் தியானமும் எப்படி செய்யணும், அப்புறம் மன அமைதிக்கு வழி, மரணம்னா என்ன, அதுக்கு முன்னாடி என்ன அவன் செஞ்ச தர்மமும் அதர்மம் தான் அவனுடைய செல்லும், அதுக்கு முன்னாடி முடிஞ்சதை செய்யணும்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம தூய எண்ணங்கள் உடனே செயல்படுதுன்னு சொல்கிறாங்க. குற்றம், அடுத்தவங்களோட குற்றத்தை காணக்கூடாது, நற்செயல்கள் செய்யணும். அது மாதிரி நிறைய நல்ல இது. வாழ்க்கையில் நேரும் துன்பங்களை எப்படி எதிர்கொள்வது, செல்வத்தின் மீது பற்று வைக்காமல் எப்படி வாழ்வது, இறைவன் நேர்மையும் சத்தியத்தையும் பக்தியையும் மட்டுமே விரும்புகிறான், வெளிப்பகட்டை எதுவுமே செய்ய முடியாதுன்னு, எண்ணங்களை ஒழுங்குபடுத்துறது அப்படின்னு அன்னையின் கருணை, பெண்களுக்கான அறிவுரை, அற்ப பொருளை அவமதிக்காதுன்னு ஒன்று, மக்களின் மதிப்பை பெறுவது எப்படி, அன்பா அதிகாரமாக எது ஜெயிக்கும், அன்பு தான் ஜெயிக்கும்னு, உனக்கு மகிழ்ச்சி வேண்டுமானால் நீ மனித பிறவி எடுத்த நோக்கமே மகிழ்ச்சி அடுத்தவங்களுக்கு கொடுப்பதுக்கு தான் சொல்கிறார். ரொம்ப நல்லா இருக்குது. செல்வத்துக்குனால நம்ம அப்பாற்பட்டவர்கள்னு சொல்கிறாரு. செல்வம் இருந்தாலும் செல்வத்துக்கு அப்பாற்பட்டு நடந்து கொள்ளணும்னு சொல்கிறாரு. அது மாதிரி மிக மிக அழகான கிட்டத்தட்ட 125 அறிவுரைகள் அடங்கிய நூல் இது. கடைசியாக அன்னையின் ஆசிகள். இவங்கள்ட்ட யார் யாரெல்லாம் வந்திருக்கிறாங்களோ அவங்களுக்கு அன்பை தெரிவித்து விடு, என்னோட எல்லாம் வந்துட்டீங்கன்னு சொல்கிறாங்க. மிக நல்லா இருக்குது இந்த நூல். அடுத்து தத்துவஞானி அந்த யோகா வேதாத்ரி மகரிஷி யோகிராஜ், இவருடைய ஜனவரியிலேருந்து டிசம்பர் வரைக்கும் கிட்டத்தட்ட 365 நாளைக்கு 365 வார்த்தைகள். இதில் என்னென்னா, நம்ம உடல் தான் நம்ம உணவு உடலாக மாதிரி எண்ணங்களாக மாதிரி எப்படி நம்மளை புதுப்பிக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள். அதாவது உடலுக்கு உரமளிக்கும் நல்லுணர்வு, உள்ளத்திற்கு உயர்வளிக்கும் கல்வி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்கிறார் அவர். என்னன்னாக்கா, நமக்கு நாமே செய்து கொள்ளும் சுயசங்கல்பம், ஏதாவது பிரார்த்தனைங்கிறது நமக்கு நாமே செய்து கொள்ளும் சுயசங்கல்பங்கிறாரு. பிரார்த்தனை தான் அது. இது மாதிரி நிறைய ஒரு ஒழுக்கமான சிந்தனைகள், அந்த மாதிரி நல்ல எண்ணங்கள், உள்ளதை உணர்தல், அல்லதை விடுதல், நல்லதை செய்தல், அந்த மாதிரி எண்ணமே இயற்கையின் சிகரமாகும் அப்படின்னு கிட்டத்தட்ட 365 கொள்கைகள். இயற்கையே நமக்கு விதி, அதை மதிக்கணும்னு சொல்கிறாங்க. ஆசையை அழியோடு ஒழிப்ப இயலாது, அதுக்கு தேவையும் இல்லை. ஏன் இச்சை எழும்போதே அது காரணம் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா, இச்சையை முடிந்துட சூழ்நிலை பார்க்கணும். அது முடிஞ்சால் விளைவை யூகிச்சிக்கணும். முறையாக இயங்கும் முறையாக அதுக்கு நம்ம இயங்கணும். அந்த மாதிரி உடல் உரம், மனநலம், பொருள் வளம் 3ஐயும் காக்க வல்லது இந்த கற்புன்றது நிறைய சொல்கிறாங்க. இதில் உணவு பற்றி, உணவோட இது எப்படி கரெக்டாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. கடமைங்கிறதே கடன் மைன்னு சொல்கிறாங்க. நம்ம திருப்பி செலுத்த வேண்டியது நம்முடைய தாய்க்கு, தந்தைக்கு, எல்லாருக்குமே, உலகத்துக்கு. சினம் கொள்ளாமல் இருப்பது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். கவலை இல்லாத மனிதரே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. எண்ணம், சொல், செயல் ஆகிய 3 பிரிவுகளுக்கும் மனதின் 3 பிரிவுகளுக்குள் மனிதன் ஆற்றும் செயல்கள் அனைத்தும் அடங்கி விடுங்கிறாங்க. நம்ம எண்ணம் தான் சொல்லாமல் வருது, சொல் தான் செயலாக வருது. நமக்கு அன்புங்கிறது, அன்பு வேறு சிவம் வேறு அல்லங்கிறார். அதுவும் சிறுக சிறுக பயின்றால் எதையுமே நம்ம பயிலலான்றாங்க. பணமும் குணமும் அப்படின்றது ஒரு தலைப்பில் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அது மாதிரி கந்தன், அதாவது விநாயகன்னா வினைக்கு நாயகன், சக்தினா சிவத்தின் இயக்கம், காந்தம்னா பரமணுவின் சுயற்சியால் வருவது, சிவம்னா இயக்கமற்ற நிலை, கந்தன்னா சிவன் சக்தியால் பிறந்த காந்தம் கந்தன் ஆயிட்டுருங்கிறார். 5 கரத்தினா நீர், நிலம், காற்று, நெருப்பு, ஆகாயம் ஆகிய பஞ்சபூதங்கள் தான் விநாயகர்னே சொல்கிறாரு. 6 முகம்னா அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம். பிரம்மன்னா 4 முகன், காலம், தூரம், பருமன், வேகம் அப்படின்னு ரொம்ப ஒரு சயின்டிஃபிக்காக அதை விளக்குறார் அழகாக. நரகம், மனிதன் உடலை நான் என்ற மயக்க நிலை, அதான் நரகம். சொர்க்கம், சுபரகம், அதாவது புறமாக விரிந்து இருப்பதான். சச்சிதானந்தம்னா என்ன,
அது மாதிரி நாராயணன், கிருஷ்ணன் எல்லாத்துக்கு பற்றியுமே அவர் கொடுத்துருக்கிறாரு. மனதின் தரமே மனிதனின் தரம். அது நல்ல ஒரு முத்தாய்ப்பான வார்த்தை. நம்ம மனது எப்படியோ அப்படி தான் அந்த மனிதனுடைய இது இதாகுதுன்ட்டு. மெய்ஞானம் அறிவதனால் பூரணமாம். நல்லா இருக்குது. சிந்தனை, சொல், செயல் எல்லாம் ஒரே நேர்கோட்டில் பயணிக்கும் போது நம்ம உயர்ந்து அடைவோன்னு. உணவில் எளிமை, உழைப்பில் கடுமை, ஒழுக்கத்தில் உயர்வு, உத்தமர் இயல்புன்னு சொல்லியிருக்காரு. இது ஒரு சிறந்த புத்தகம். இதையும் படித்து பார்க்கலாம். அது மாதிரி மன அமைதிக்கு ஒரு நல்வழிப்பாதை. இப்போலாம் இந்த மாதிரி புத்தகங்கள் நிறைய படிக்கிறேன். எனக்கு ஆரம்பத்துலேருந்து கிட்டத்தட்ட 10-15 வருஷம் முடிந்த இந்த மன அமைதிக்கு ஒரு நல்வழிப்பாதைன்னு சிவானந்தருடைய பொன்மொழிகள் ரொம்ப பிடிக்கும். நம்ம பக்கத்தில் இருக்கவங்களோட நம்ம அன்பு செலுத்தாமல் மற்றவங்களோடலாம் நம்ம எப்படி கடவுளுடைய அளவுகோல் என்னென்னா இந்த தீபம் ஏற்றினேன், ஆராதனை பண்ணேன், இந்த அங்கப்பிரவேசனை பண்ணேன், அதெல்லாம் இல்லை. சக மனிதரோட எப்படி நம்ம உறவை மெயின்டைன் பண்ணுறோமோ அந்த மாதிரி நம்ம வாழ்க்கை அமையும்னு சொல்கிறாங்க. மன அமைதி வேண்டும்னா அடுத்தவங்களோட விஷயத்தில் தலையிடாதீங்கன்னு சொல்கிறாங்க. வேலையே ஒரு தியானமாக செய்யுங்க. நம்ம விருப்பம் உலகத்தை இயக்குதுன்றாங்க. நம்ம யாரையும் குறை செல்லவே கூடாது. பிறர் நம்ம திட்டும் போதும் அதை பற்றி இது பண்ணக்கூடாது. அவங்களே கடவுள் இயக்குறாருன்னு நம்ம நினச்சிக்கணும். பகைமை கொண்டாது எடுத்தது அது நம்மளையே சொல்கிற நெருப்புன்ட்டு. புகழ் மனிதனுக்கு தேவையா? புகழ் அது மற்றவங்க மதிப்புக்கான நம்ம செயலாற்றக்கூடாதுன்றாங்க. பொதுமக்கள் அது போல் மற்றவங்க கருத்துக்களுக்கான நம்ம எவ்வளோ மதிப்பு தரணும்னு. நம்பிதி தான் நமக்கு. நம்ம சூழ்நிலைக்கு ஏற்ப மாற்றி நம்ம வாழ்ந்துக்கணும். பொறுமையாக இருக்கிறது பலன் தருன்றாங்க. பொறுப்புகளை நம்ம எப்படி நிறைவேற்றணும். தியானம் என்பது ஒரு அற்புதமான மருந்துன்னு. நம்ம பயனுள்ள வேலை நம்முடைய வேலைகளை மட்டும் பார்க்கணும். அடுத்தவங்கள வேலையில் போய் பார்க்கக்கூடாது, தலையிடக்கூடாது. ஒரு தோல்வின்னு நினைக்கிறோம், அது கிட்டத்தட்ட தோல்வியே இல்லை அப்படின்றாங்க. அது ஒரு அனுபவம். இடுக்கண்களை சந்திப்பது இன்பம். ஏன்னா அடுத்தது நல்லது நடக்கும். நன்மை தீமை மாறி மாறி நடக்கும்னு சொல்கிறாங்க. இந்த நிகழ்ச்சிகள்லாம் முன்பே நிச்சயிக்கப்பட்டவை. உங்களால் எதையுமே மாற்ற முடியாது. அதுக்காக புலம்பிக்கிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் அப்படி இருந்திருக்கலாம் இப்படி இருந்திருக்கலான்ட்டு. சுயநலமாக இருந்தாக்க எப்போவும் அமைதியே கிடைக்காது. அதுமாதிரி மன அமைதி பெறுவதற்கு நிறைய வழிகள். பொதுவாக நிறைய பேருக்கு உதவி செஞ்சு அந்த மாதிரிலாம் பண்ணணும்னு மறைநூல்கள் சொன்னபடி செய்யணும்னு சொல்கிறாங்க. எது இனிய வழியோ அதுவே நம்ம வழியாக இருக்கணும்னு. குறைந்த தேவைகள் எளிய வாழ்வு வாழ்ந்தால் வயசான காலத்துலேயும் நல்லா நிறைவாக வாழலான்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு எதெல்லாம் தேவையில்லாயோ அதெல்லாம் வாங்காமல் அதெல்லாம் நிறுத்திட்டு தேவையானதை மட்டும் வாங்குங்கன்ட்டு. வினை விதைத்துட்டு திணையாகும்னு நினச்சிங்களே, அப்படி நினைக்குமா? வினை விதைத்தா வினை தான் கிடைக்கும். திணை விதைத்தால் தான் நல்லது நடக்கும், திணை கிடைக்குன்றாங்க. தற்கொலைங்கிறது ஒரு மூடத்தனம்ன்றாரு. மன அமைதியை பெருக்கிறதுக்கு நம்ம ஆன்மீக ஒப்பிடலும் லௌலிக ஒப்பிடலும் பண்ணணும். ஆன்மீகத்தில் நம்மளோட உயர்ந்தவங்களை பார்க்கணும், பொருளாதாரத்தில் குறைஞ்சவங்களை பார்க்கணும். அப்போ தான் நம்ம நல்லா இருக்கோன்ற எண்ணம் வரும். ஆன்மீகத்தில் இன்னும் அதிகமாக போகணுன்ற எண்ணம் வரும். இப்படி நம்ம தலைகளாக பண்ணோன்னா நமக்கு எதுவும் திருப்தி இல்லாமல் போயிடும்ன்றாங்க. ஆத்ம திருப்தி. விவாதம் பண்ணக்கூடாது, யாரையும் ஏமாற்றக்கூடாது, எதிர்பார்க்கக்கூடாது. எதிர்பார்த்தா ஏமாற்றமாகும். அப்புறம் இந்த மாதிரி கவலைப்படக்கூடாது. இந்த மாதிரி சமயத்தில் முக்கியமாக யாரை உதவி கலைப்போனா கடவுளை பிரார்த்தனை தான் முக்கியம்னு. சிரித்தலும் அழுதலும் இல்லாமல் நம்ம வாழ்வது எப்படி? எப்பவும் எல்லாத்தையும் சமமாக எடுத்துக்கிட்டு. ஆன்மீகத்தில் பழுப்பது ரொம்ப முக்கியன்றாங்க. சண்டை புரியக்கூடாது. இந்த உலகம் மெய்ப்பொருள் நம்பி நம்ம எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்கோம். இந்த உலகம் மெய்ப்பொருளா அப்படின்னு முடிச்சிருக்கார் அவர். அது ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு தலைப்பாக இருந்தது. நிச்சயமாக இந்த புக்கை பாருங்கள். உங்களுக்கு நல்ல மனசை புதுப்பிக்கும் நூலுக்கு சின்ன ஹேண்டியான நூல் தான். நிறைய பேருக்கு எங்கள் மாமா பரிசளிச்சிருக்காங்க. எனக்கும் கொடுத்த நூல் தான் அது. இது சிவானந்தரின் பொன்மொழிகள். அதுவும் அந்த மாதிரி வேதாத்திரி மகரிஷி மாதிரி விஜயா பிரிண்டர்ஸோட அது எந்ததுன்னு தெரியல. ஆனால் இது டிகே நாராயணன் ஒருத்தர் தொகுத்துருக்காரு. நிறைய கருத்துக்கள் இதில் கிட்டத்தட்ட 400 கருத்துக்களுக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் நான் எதையும் புகார் சொல்லாமல் இருக்கக்கூடாது, இறைவனை சரணடையணும். 401 கருத்துக்கள். நல்லதே சொல்லுங்கள், நல்லதே செய்யுங்கள், நல்லவர்களாக இருங்கள்னு சொல்கிறாங்க. அதுவே சர்வ ஆதாரம், சர்வே தசாரம்ன்றாங்க. அதாவது பயம், கோபம், சோபல், அதிக தூக்கம் எதையுமே மிதமாக செய்யுங்க, அதிகமாக செய்யாதீங்க. தீமையை எதிர்த்து போராடிங்க, ஆனால் மனசாட்சிக்கு உண்மையாக நடந்துக்குங்க அப்படின்னு. திறமை அது மாதிரி எல்லாமே இருக்குது. நம்முடைய கடும் சொல்லே கூறிய வாழ்ன்றாங்க. அதுமாதிரி நிறைய ஒரு 2 வார்த்தை 4 வார்த்தையில் ஒரு அழகான கருத்துக்கள் எல்லாமே அருமையாக இருக்குது. படிக்க எளிமையாகவும் அழகாகவும் இருக்குது. உங்களை நீங்கள் சீர்படுத்திங்க, சமூகம் தானாகவே சீர்படுன்றாங்க. நடந்ததெல்லாம் மறந்துட்டு எதிர்காலத்தில் நம்பிக்கை வையுங்கள். தியானமே சிறந்த வழிபாட்டு முறை. எதற்கும் ஆசைப்படாதவர் எவரையும் யார் வெறுப்பதில்லையோ அவரே பெருமை குறிக்க சான்றோன்றாங்க. நம்மளால் அப்படி இருக்க முடிஞ்சால் அவ்வளோ நல்லாயிருக்கும். அதாவது மகான்கள் தொடர்பு வேணுன்றாங்க. அப்போ தான் நல்ல ஒரு பகவத் பக்தியை பெறலான்னு சொல்கிறாங்க. பிறர் குற்றத்தை காண்றமே நம்முடைய குற்றத்தை நம்ம பார்க்குறோமா? அது மாதிரி ஒவ்வொரு வினாடியையும் பயன்படுத்துங்கள். அது மாதிரி
சரணாகதிங்கிறது வந்து ஆணவத்தின் அழிவு, மகான்கள்கிட்ட நம்ம போகணும், தெய்வ சரணாகதின்றது நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. இதில் எண்ணெய் இன்றி விளக்கு அணைந்துவிடும், பக்தி இன்றி ஞானமும் விவேகம் மறைந்துவிடும் சொல்கிறாங்க. சிந்தனை, சொல் மற்றும் செயலில் இறைவனது கருவியாக செயல்படுவனுக்கு மோட்சம் கிட்டுகிறது. அது மாதிரி எல்லாமே ஒரு நல்ல நல்ல கருத்துக்கள், நல்ல கொள்கைகள் படித்தோன்னா நம்ம மனசை புதுப்பிக்கும், எண்ணங்களை புதுப்பிக்கும், நம்முடைய நேர்வழியில் செலுத்தும் நூல்கள் இவை அனைத்தும். இந்த நூல்கள் அனைத்தும் கட்டாயம் கிடைத்தா சிவானந்தர், சாரதா தேவி, அன்னை சாரதா தேவி, வேதாத்ரி மகரிஷி, இந்த நூல்களெல்லாம் நீங்கள் படித்து பாருங்கள். நிச்சயம் உங்கள் மனசில் ஒரு புதுமையும் ஒரு அமைதியும் சாந்தமும் ஏற்படும். நன்றி.